மக்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ ஆகுது. வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆயிடுவீங்க. அப்புறம் என்ன, நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் 8 வரைக்கும் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா தொழில் வீடியோ வந்து அருமையாக பார்க்குறீங்க, வியூவர்ஸ் அதிகமாக பார்க்குறீங்க. தொழில் வீடியோ மட்டும்தான் எல்லோரும் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால் தொழில் வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது. அதனால தான் நான் மெயினாக தொழில் வீடியோ அதிகம் பார்க்குறேன். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோ, இது 1 மணி நேரம் வரும் இந்த வீடியோ. அதனால தான் நான் 10 நிமிஷமாக போடலான்ட்டு முடிஞ்ச அளவு ஒரு அரை மணி நேரத்து வீடியோ மாதிரி எடுத்து எடிட் பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷமாக 3 பார்ட்டாக போடலான்ட்ருக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு போடலான்ட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோனா உங்களுக்கு போர் அடிச்சிடும். 10 நிமிஷம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஓகே, வாங்க மக்களே. நம்ம அதிசயத்தை சொன்ன 2 அதிசயம் இருக்குன்னு. வாங்க, ஒரு அதிசயத்தை பார்த்துட்டிங்க, இன்னொரு அதிசயத்தை பார்க்கலாம். அது என்ன அதிசயம்னு வாங்க. எனக்கே த்ரில்லிங்கான அனுபவம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க மக்களே, ரோடு எப்படி இருக்கு பாரு. ஃபுல்லாக காடுதாங்க பாரு. பார்த்தீங்களா, ஏரியா ஃபுல்லாக காடு தான். கோயம்புத்தூர் தான் டெவலப் ஆகிருக்குது தவிர கோயம்புத்தூருக்கு முன்னாடிங்கிற ஊரில் வில்லேஜ் கோயம்புத்தூருக்கு முன்னாடி இருக்கிற வில்லேஜ் பகுதியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்களும் இந்த இடத்துல இடம் வாங்கியிருந்தோம், 1.5 சென்ட். பாருங்க மக்களே, இப்போதான் தென்னை மரத்தை பார்க்க முடியும். இருக்கு பாருங்கள், ரோடெல்லாம் ஃபுல்லாக இறக்க குழியாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வெட்டி விட்டு எல்லாம் இது பண்ணி விட்ருக்குறாங்க, இடம் போட்டு விட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே விவசாயி வந்து கொடுத்துட்றாங்க, இடத்த கொடுத்துட்றாங்க. ஏன்னு தெரியல. பாருங்க எப்படி போகுது, மேடு பள்ளமாக இருக்கும். எல்லா விவசாயி வந்து சில பேர் விவசாயம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து குடிய வீடு கொடுத்துட்றாங்க, அதுக்கு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கொடுக்குறது புரியுதா. பாருங்க மக்கள், எல்லாம் காத்தாடி தான். அங்கே பாருங்க, காத்தாடி தான். பாருங்க இடத்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இடம். ஃபுல்லாக காடு தான். என்ன பண்ணுறது, இடம் மக்கள் பெருக பெருக இடம் தேவைப்படுது. அதனால தான் இடம் போட்டு சைட்டு போட்டு விற்கிறாங்க. மக்கள் தொகை அதிகமாகிட்டு வருது. மக்களே, எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருந்தது. எங்களுக்கு நாங்களும் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ரியல் எஸ்டேட்டில் தான் வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது 1.5 சென்ட்டு. நாங்கள் வாங்கும்போது 1 லட்சம். இடம் பத்திரப்பதிவு எல்லாம் சேர்த்து 1 லட்சம். பத்திரப்பதிவெல்லாம் சேர்த்து 1 லட்சம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தினால பார்த்தீங்கன்னா நாங்கள் இடத்த வந்து ஃபைனான்ஸ் வச்சுட்டோம் பேங்க்கில். இடம் வந்து நாங்கள் இடம் வாங்கியிருந்தோம் 1.5 சென்ட்டு.
கொஞ்சம் ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணணும், சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்காக இடத்த வச்சோம். 2 லட்ச ரூபாய்க்கு அடமானம் வச்சோம், பேங்க்கில் வச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா லோன் கட்ட முடியாமல் இடம் அப்படியே அவங்க பறிமுதல் பண்ணிட்டாங்க. இடம் போயிடுச்சு. 24 மாதம் கட்டணும், மாதம் 11,000 கட்டணும். நாங்கள் 12 மாதம் கட்டியிருந்தோம். கட்டின பணமும் போச்சு, அப்புறம் இடமும் போச்சு. பாருங்கள் மக்களே, எல்லாம் ஃபேன் தான், காற்றாடி தான் இங்கே அதிகம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் காற்றாடி தான் இங்கே அதிகம். பார்த்தீங்கன்னா 12 மாதம் கட்டியிருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இடமும் போச்சு, கட்டின பணம் +20,000 30,000 கட்டியிருந்தோம், பணமும் போச்சு. ஆமாம் மக்களே. ஓகே மக்களே, வாங்க நம்ம இப்போது கிளம்பலாம். நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பலாம். அப்படியே வாங்க. ரோட்டில் ஏதோ செத்து கிடக்குது, என்னன்னு தெரியல. வாங்க உங்களுக்கு காட்டுறேன், அது என்னென்னு பார்க்கலாம். ஏதோ பாம்பு செத்து கிடக்கு, காட்டுறேன் பாருங்க. என்ன பாம்புன்னு தெரில, கட்டுவிரினா என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, எல்லாம் வண்டியில் போகும்போது இந்த காட்டு பகுதிக்குள்ளே பாம்புலாம் நிறையா வரும். ரோட்டில் போகும்போது பாருங்கள், ஏதோ வண்டி தான் அடிச்சுச்சாட்ருக்கு. பார்த்தீங்களா, இது என்ன பாம்புன்னு தெரில. பாருங்கள், அடிபட்டு கிடக்குது, தலையெல்லாம் காணாமல் போயிடுச்சு, எல்லாம் சுக்குநூறாக போயிடுச்சு. இந்த பாம்பு என்ன பாம்புன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, வாங்க நம்ம கிளம்பலாம். என்னன்னு தெரியல, அது என்ன பாம்புன்னு தெரியல. மக்களே, அது என்ன பாம்புன்னு தெரியல. அந்த பாம்பு பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்ன பாம்புன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம 2 அதிசயத்தை பார்த்துருக்குறோம், மறக்கவே முடியாது. வரும்போது ஒரு பழத்தை பார்த்தோம், அது என்ன பழம்னு தெரியல, வித்தியாசமாக இருந்தது. 2வது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாம்பை பார்த்துருக்குறோம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு பாம்பு பார்க்குறேன். அது இத்தா பெரிய பாம்பு இப்போ தான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்ன பாம்புன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, இந்த காட்டுக்குள்ளே ஒரு ஊர் பார்த்தீங்களா, காட்டுக்குள்ளே ஒரு ஊர் பாருங்க மக்களே. இனி வரப்போகிற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் தான் இருக்கும், எல்லாம் தோட்டமாக இருக்கும், தென்னை மரமாக இருக்கும். பாருங்க மக்களே, எல்லாம் தென்னை மரம் தோட்டம் தான். இன்றைக்கி பார்த்து மழையே வரல, இன்றைக்கி பார்த்து குளுன்னு இருக்குது மக்களே, நிழலாக இருக்குது. நமக்கு அந்த சூரிய பகவானே பார்த்தீங்கன்னா நமக்கு நிழலை கொடுத்துட்டாரு. வெயில் அலையாத, ஏன் வெயில் அலையிற, நிழல் கொடுக்குறவனுக்கு சொல்லி எனக்கு கொடை மாதிரி போட்டு விட்டாரு. வெயில் அலைவுன்னு சொல்லிட்டு எனக்கு நிழலை கொடுத்துருக்காரு பாருங்கள். ஓகே மக்களே, வாங்க போகலாம். ஆனால் நமக்கு பரவாயில்ல மக்களே, கடல் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் கூட நமக்கு ஏதோ உதவி பண்ணுறாரு, பரவாயில்ல. ஆனால் இன்னொன்று மக்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இன்னொன்று மக்களே, எங்கே போனாலும் சரி எனக்கு ஏதாவது ஒரு வழியில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஏதோ நல்லது நடக்கும், வியாபாரம் கிடைக்கும். அப்புறம் இருக்கிற வியாபாரத்தை விட்டு போட்டு இன்னொரு வியாபாரம் போனால் அந்த வியாபாரம் கிடைக்கும். ஆனால் இப்போ தான் இந்த ஒரு 2 வருஷமாக தான் வியாபாரம் நல்லா இருக்குது. ஏன்னு தெரியல, முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வளைச்சதுப்போ அப்போ வந்து கையில் காசு இருந்தது, கொஞ்சம் ஒய்ஃபோட நகையெல்லாம் வச்சு அடமானம் வச்சு ஒர்க் ஷாப் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் லாஸ் ஆனாலும் அந்த காசுலாம் கஷ்டமானால பேலன்ஸ் காசில் வச்சுருந்து வியாபாரம் பண்ணணும், நல்ல வியாபாரம் பண்ணணும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு வீடு எடுக்க ஆரம்பிச்சானுங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வந்து எடுக்கிறாங்க சரக்கு.
இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு பழைய இரும்புக்காரங்க போய் பழசுலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க மக்களே. வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு எடுத்துட்டிங்கன்னா 10 பேர் 20 பேர் நிற்கிறாங்க. நம்ப மாட்டேங்க. அப்புறம் எப்படி நம்மளுக்கு வியாபாரம் வரும்? கடை போட்டால் எப்படி நம்மளுக்கு வியாபாரம் வரும் சொல்லுங்கள்? தெருவில் 10 பேர் நிற்கிறானுங்க. 10 பேர் நின்னாங்கன்னா 10 தெருவில் 10 கணக்கு பண்ணிங்கன்னா 100 பேர் நிற்கிறானுங்க. ஆனால் அந்த 100 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இதை நம்பி வாழ்கிறாங்க. நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நமக்கு வந்து பெரிய வியாபாரம் பாதிப்பாகுது. அதனால தான் நான் கடையே க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு கேஸ் குடோன் மக்களே. பெரிய கேஸ் ஹெச்பி கேஸ் குடோன். அதனால தான் நான் கடையை மூடிட்டேன். என்ன பண்ணுறது மக்களே? நானும் இங்கே பாருங்க கடைசியில் ஒவ்வொரு கம்பெனியாக போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே மக்களே, என்ன பண்ணுறது? அவங்கள சொல்லி குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தொழில் தான். எங்களை மாதிரி தான் அவங்களும் அடையிறாங்க. நான் அவங்கள குறையும் சொல்ல மாட்டேன். தெருவில் 10-15 பேர் நிற்கிறாங்கன்னா அவங்க இதை நம்பி தான் வாழ்கிறாங்க. என்ன பண்ணுறது? நாங்களும் இதை நம்பி தான் வாழ்கிறோம். அதனால தான் நான் கடையை மூடிட்டேன். நீ உட்காண்ட்ருந்தா வேலையாகாது. போய் ஒவ்வொரு வீடு தெருவாக போய் வியாபாரம் பண்ணலான்னு இறங்கிட்டேன் களத்தில். அதுக்கு அந்த கடவுள் துணை இருக்கிறாரு பாருங்க. கடவுள் சொன்னான்னு கோயில் ஒன்று காட்டுதாங்க. கடவுள் சொல்லும்போது கோயில் வருது. அதுக்கு நீங்கள் துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஓகே, என் வண்டி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எனக்கு துணையாக இருப்பாரு மக்களே. மைலேஜ்லேயும் சரி, ஆனால் நான் போகிற இடத்துலையும் சரி என் வண்டி என்னை வந்து கொண்டு போய் சேர்த்திடும். அன்றைக்கி ஒரு நாள் தான் எங்கள் ஒய்ஃபு கூட போய் டயர் பஞ்சர் ஆகி ரிம்மு பெண்டாகி அப்புறம் டயர் மாற்றி டியூப்பு மாற்றி 2000-2500 செலவாச்சு. இன்றைக்கி நாங்கள் பட்ட பாடு இருக்குது மக்களே. சரியான பாடு மக்களே. அன்னூர் போய் ஒரு வியாபாரத்துக்காக போய் அந்த வியாபாரம் உண்ணி முடிய மாட்டேங்குது. ரேட்டு செட் ஆக மாட்டேங்குது மக்களே. பாருங்கள், சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த வீடியோ போய் பாருங்கள். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.